கெடா விருந்துக்கு அப்புறம் தான் தலைக்கறி சாப்பிட முடியுமா என்ன? நம்ம வீட்லேயே ஈஸியாக செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு 1 கப் வெங்காயம் 1/4 கப் தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்து ஆற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி கொஞ்சம் கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் அதே மிக்ஸி ஜாரில் 1 கப் தேங்காய், 1 ஸ்பூன் கசகசா நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஃபைன் பேஸ்ட்டாக. அகைன் மறுபடியும் ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் ஆயில், 1 பட்டை, 2 லவங்கம், 1 கப் வெங்காயம், 1/4 கப் தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தலைக்கறியை உப்பு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் எடுத்து இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மட்டன் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த 2 பேஸ்ட்டு, வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா அந்த தேங்காய் பேஸ்ட்டு ரெண்டையும் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுட்டு குக்கரை மூடி வச்சுட்டு 5 விசில் 10 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்திங்கன்னா தலைக்கறி ரெடி. ட்ரை பண்ணிட்டு இருங்க. இன்னொரு ரெசிபி உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது தான் பை ஃப்ரம் லக்ஷு.